இன்றைக்கி நம்ம செட்டிநாடு குக் புக்கில் பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பயத்தம் பணியாரம். இதுவும் செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி தான். இன்றைக்கி நம்ம 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரே மாவை வச்சு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி கிடைக்கும், உங்களுக்கு இதே மாதிரியே கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, வெல்லம் 3/4 கப். 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, 3/4 கப் வெல்லம் தட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி நான் கிளஞ்சி ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 1.5 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிடலாம். தண்ணி சுத்தமாக ட்ரைன் ஆயிடணும். அதனால் அது நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷம் இதை நம்ம துணியில் போட்டோம், ஃபேனுக்கு கீழெல்லாம் காய வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு தண்ணி வடிஞ்சால் போதும். நம்ம அதை பவுடர் மாவாக தான் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி இதில் வச்சுட்டு ஸ்ட்ரெயினரில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேனை சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/4 கப்பு பாசிப்பருப்பை போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அளவாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது மாவோடு கலக்கணும். இந்த வேக வச்சுக்கலாம். வறுத்துட்டு தான் வேக வைக்கணும், அதிகம் வேக வைக்கக்கூடாது. வெல்லம் 1/4 கப்பு தண்ணி தான் கரெக்டாக ஊற்றணும். அதிகம் தண்ணி வேண்டாம். குறைச்சி விட்டாலும் தப்பில்லை, வேணும்னா அப்புறம் விட்டுக்கலாம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் கரைஞ்சால் போதும். கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், கட்டி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். இப்போ பருப்பு பாருங்கள், ஒரு விசில் வேக வச்சுருக்கேன். அளவாக வெந்திருக்கு. தண்ணியும் அதிகம் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜலிச்சிடலாம். இதை மிக்சியில் போட்டுட்டேன். இதை ஜலிச்சிடலாம். ஜலிச்சோன்னா மாவு நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும், அதுக்காக தான் ஜலிக்கிறது. ஜலிச்சுட்டு அதில் இருக்க கம்பி ஏதாவது தங்கிச்சுன்னா நம்ம அதை இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாசிப்பருப்பு வேக வச்சதையும் சேர்த்துட்டு வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல, சுத்தமாக தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இப்போதைக்கு தேவைப்பட்டால் நம்ம பணியாரம் ஊற்றும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்க்கல. அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி, மாவில் இருக்கிற லைட்டாக அந்த ஈரப்பதம், வெல்லத்தில் இருக்கிற தண்ணி, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு கலந்து வச்சிடலாம். முதல்ல நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இது ஒரு 1 hour 1 or 2 hours நல்லா செட் ஆகணும். ஃபர்மெண்ட் ஆக வேண்டாம். இது 1 or 2 hours செட் ஆச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா பணியாரம் கொஞ்சம் உடனே போட்டோன்னா பணியாரம் அவ்வளோ சாஃப்டாக வராது. அதனால் ஒரு 1 or 2 hours கலந்து அப்படியே விட்டுடலாம், செட் ஆகட்டும். பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் விட்டு பாருங்கள், கறக்கி காமிக்கிறேன். தண்ணி கரெக்டாக இருக்குது. நம்ம தண்ணியே சேர்க்க வேணாம். நான் சேர்க்கவே இல்லை, தண்ணி முதல்ல போட்டது தான், அதுதான் யூஸ் அவுட் ஆகிருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஊற்றி காமிக்கிறேன். பணியார கரண்டியில் ரொம்ப ஒரு கரண்டி எடுத்து நல்லா மாவு வடிச்சிட்டு காஞ்ச எண்ணெயில் நிதானமாக ஊற்றணும். அதுவே அப்படியே கிராஜுவலாக கிளம்பி அது பூரி கிளம்புற மாதிரி கிளம்பி வரும். மிதமான தீயில விட்டுக்கலாம். பாருங்கள், கிளம்புது. இப்போ கிளம்பி வந்து கொஞ்ச நேரத்தில் ஓரம் வந்து அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா கரை கட்டி வரும். அப்படி நல்லா வெந்து வர டைமில் திருப்பி விடணும். கிளம்பி வந்து ஓரத்தில் நல்லா கரை கட்டி கலர் மாறி வரும்போது திருப்பி விடணும். திருப்பி விட்டு ஒரு 10 to 15 seconds அப்படியே விட்டுட்டு எடுத்துடலாம். நான் இப்போ உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை திருப்பி காமிக்கிறேன், எப்படி வந்திருக்குன்னு தெரியும். வெந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கும், கோல்டன் கலரில் அழகாக இருக்குது பார்க்குறக்கே. எடுத்துடலாம். எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஒன்றொன்னா ஊற்றினா தான் இது நல்லா வரும். 2-3 போட்டோன்னா ஷேப் வந்து வேறு மாதிரி வந்துடும். ஒரு கரண்டி எடுத்து ஒரு பணியாரம் ஒரு பணியாரமாக போட்டு எடுத்தோன்னா எல்லா பணியாரமும் ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு பணியாரமாக போடுறது. அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து இன்னொன்று, நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேன்லேயும் ஊற்றலாம். அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்டர் அழகாக வந்திருக்கு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம பேனில் போடுற ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இது எண்ணெயில் போட்டு எடுக்காமல் பேன்லேயும் போட்டு எடுக்கலாம். அதே மாவு தான், அதே அளவு தான். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இரும்பு தவா தான் காய வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் பேன் கூட இல்லை. இதில் லைட்டாக நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கலாம். விட்டு ஒரு கரண்டி மாவு, கரண்டிக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். அழகாக எடுக்க வரும். இது அடியெல்லாம் பிடிக்காது.
பேன்லேயே நல்லா வரும். எண்ணெய் அதிகம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்படியும் போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். 2 ரெசிப்பியும் செஞ்சு பாருங்கள், 2 மெத்தடும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட செட்டிநாடு ரெசிபீஸு, ஆத்தென்டிக் ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.